ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பேக்கர் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட T20 வேர்ல்ட் கப் 2026 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் பிக்ஸ் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் மேனேஜ்மெண்ட் மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸா நிறைய பிக்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இந்தியா T20 வேர்ல்ட் கப் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு மாதிரி சொதப்பல் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. நிறைய கேசஸ்ல கொஞ்சம் ஹார்ஷாவே இருந்திருக்காங்க. ஹார்ஷா இருந்திருக்காங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று என்ன சொல்லணும்னா, லெக் ஸ்பின்னரே இல்லாமல் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு டீம் இவங்க தான். இங்கிலாந்து கூட ரேகான் அகமதுன்னு சொல்லி ஒரு 20 year old ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்க லெக் ஸ்பின்னரே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ போயிடலாம். இந்த வீடியோவில் ஒரு 5 செக்மெண்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரோ, ஸ்குவாட், ரீசெண்டாக T20 நடந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸாக என்னென்ன பிக்ஸு, ஃபைனல் தாட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீசெண்டாக இவங்களோட T20 ஸ்குவாடை பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட் மறக்க சேம் அவர் தான் மார்க்கம் தான் கேப்டன். வின்டன் டிகாக் ஓப்பனிங், டியான் ரிக்கல்டனை ட்ராப் பண்ணிட்டாங்க. டோனி டிசோசி வந்திருக்காரு ரீசா ஆண்ட்ரிக்ஸ் பதிலாக. மற்றபடி எல்லாருமே சேர்ந்து தான். டெவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர் சர்ப்ரைஸாக ரொம்ப நாள் டீம்ல இருந்து வந்திருக்காரு. அண்ட் டானோவன் ஃபெரரா, மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்க டீம் தான். ரபாடா அவங்க ஸ்பேர் இருக்கு. கார்பின் பாஷ் ஆஸ் ஃபினிஷர், லூங்கி சானி இங்கிடி, குவேனா மஃபாக்கா, அது ஒரு சர்ப்ரைஸ் பிக். அதை பற்றி பேசுவோம். ஆர்கியா இருக்காரு. ஜார்ஜ் லிண்டே த லெஃப்ட் ஆம் பவுலர், சம் சிக்ஸஸ் அட் தி எண்ட். இதுதான் அவங்களோட 15 men ஸ்குவாடு. இதுல என்ன பார்த்தோம்னா, எல்லா டீமுமே லாஸ்ட் T20 அப்கிரேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த டீம் மட்டும் பார்க்கும்போது கண்டிஷன்ஸ்க்கும் சரி, ஹோல் 11ஆவே சரி, இனிமே இவங்க சில விஷயம் மிஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இவங்க இந்தியன் சீரிஸ் ஆடினதுக்கு அப்புறமும் வீக்காக தான் தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா ஆமா, கொஞ்சம் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கும் இதுக்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. அங்க வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்னு T20க்கு செட் ஆகாத ஒரு பிளேயர் ஆடிட்டு இருந்தாரு லாஸ்ட் சீசன். இங்க வந்து இப்ப ஜார்ஜின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ரீசா ஹெண்ட்ரிக்ஸோட இவர் கொஞ்சம் பெட்டர் பிளேயர்னே வச்சுக்கிட்டா கூட எதுக்கு வந்து ஜார்ஜி, எதுக்கு வந்து ஜேசன் ஸ்மித் கம்ப்ளீட்டா புரியல. அதுவும் ஜேசன் ஸ்மித் எல்லாம் வந்து அவங்க ஊர் SA20 ஆடல இன்னும். இதை பத்தி நம்ம தனி செக்மெண்ட்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனிங் போயிருக்கேன். நீங்க வந்து வின்டன் டிகாக் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்காரு. பட் சடனா நீங்க டிசோர்ஜின்னு ஒரு பேரை கொண்டு வரீங்க. டிசோர்ஜி பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, டியான் ரிக்கல்டன் வந்து 15 மேட்சஸ் ஆடிட்டு IPL, அது இல்லாம ஒரு பிளே ஆஃப் மேட்ச் ஆடல ஆக்சுவலா. பட் அவர் ஒன்றும் பேடா பண்ணவே இல்லை. 350 ரன்ஸ் கிட்ட அடிச்சிட்டாரு. நீங்க எப்படி அந்த மாதிரி ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ப்ரூவ் பேரை தூக்கிட்டு நீங்க டிசார்ஜ் ஆட போறீங்களா? அதுவும் பெரிய கொஸ்டின் மார்க். ஷூரா நீங்க ஆடிடலாம். இவங்க எதை வச்சு போயிருக்காங்கன்னா, டானோவன் ஃபெரரா கேன் டூ த க்ளவ் ஒர்க். ஸோ அதை வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச பெரிய ரீசன் எதுவும் கிடையாது. ரிக்கல்டன் இஸ் டெஃபினெட்லி அன்லைக்கி. ரீசெண்டாக கொஞ்சம் ஆஃப் த கலர் இருந்தாரு, சடனாக ட்ராப் பண்ணிட்டாங்க. அவர் ஆஃப் த கலர் இருந்தாருன்னு சொல்றதை தாண்டி டிகாக் வந்து கரெக்டான டைம்ல கொஞ்சம் ஒரு நல்ல ரன்ல இருக்காரு. நல்ல ஒரு அவரோட பர்பிள் பேட்ச்க்கு திருப்பி வராருன்றதுனால அவரும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் தேவை. ஏன்னா 2 பேருமே லைக் டு லைக் பிளேயர்ஸ் தான். ஸோ எதுக்கு வந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் பேட்டர் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக அவங்க ரிக்கல்டன் ட்ராப் பண்ணிட்டாங்க. அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான், முல்லான்பூர் மாதிரி ஒரு பிக்சர் சூப்பரா ஒரு 90 அடிச்சார் இந்தியன் சீரிஸ் ரீசன். ஸோ அதெல்லாமே பார்த்துருப்பாங்க. இது ஒரு எதுக்கு நம்ம திரும்ப ட்ராப் பண்ணிட்டு ரிக்கல்டனை ட்ராப் பண்ணிட்டு ஈஸியாக டிசோர்ஜி மாதிரி ஒரு மிடில் ஆர்டரில் நம்பர் 3 நம்பர் 4 ஆடிட்டு போயிடலாம் விட்டாங்க. இன்னுமே இந்த ஸ்குவாட்ல டீப் பண்ணோம்னா, டீப்பாக போனோம்னா, கேஷவ் மகாராஜ் இவரை பற்றி நம்ம பேசணும். டேவ் ஸ்டெயின் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லியிருப்பாரு அவரும் பீடாக எடுத்த வீடியோ. பீப்புள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மகாராஜை பார்த்து பெருசாக த்ரெட்னிங்காகவே ஆக மாட்டாங்க. அவர் வந்து லைக் ஒன்று பார்த்து ஆடிடுறாங்க, எல்லாம் அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவர் ஓப்பனாக பேசியிருப்பாரு. அட் சேம் டைம் சூப்பராக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பாரு. சைமன் ஆமர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் ஏன் எடுக்கல? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் பர்பிள் பேட்ச்ல இருக்காரு, அவர் எப்படி நீங்கள் எடுக்காம போகலாம்? அவர் ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டார். ஏக்கனா சேப்பாக், முல்லான்பூர் கூட ஒரு எக்ஸ்டென்ட் சொல்லலாம். இன்னொன்று ரீசெண்டாக SA20 சூப்பராக போட்டுருக்கு. ஆமாம், அவரோட ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க அதுவுமே. அண்ட் நிறைய பேர் வந்து லைக் டாக்கிங் பாயிண்டா இருந்தது வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் மிஸ் அவுட் பண்ணது தான். பட் ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து லைக் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஃபினிஷர், நல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர், இது எல்லாமே தெரிஞ்சா கூட டு பி வெரி வெரி ஹானஸ்ட் லாஸ்ட் 2 years அவரோட ஸ்டாட்ஸ் வந்து T20 இன்டர்நேஷனல்லையுமே சரி IPLலையுமே சரி பிலோ ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. கரெக்ட் தான். பட் எனக்கு இன்னமும் T20 பெருசாக ஸ்டாட்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஃபார்ம் வச்சு தான் இந்த 15 எடுத்துருக்காங்கன்னு தோணும். ஏன்னா நீங்க பார்த்தா ரபாடாவும் பெருசாக அரௌண்ட் வேர்ல்டு பெருசாக இது பண்ணாங்க. ஆனால் அவரும் 15ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப அட் சேம் டைம் அவர் ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டின்ற பேர்ல ரொம்ப பொசிஷன்ஸ் வச்சு விளையாண்டாங்க. ஸோ அதுவுமே அவரோட கஞ்சனா இருந்துச்சு. அவரும் அதான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கேப்டனா மாறினதுக்கு அப்புறம் அவர் டீம்ல. அதுதான் இப்போ அவருமே அதான் பண்ணிட்டு இருக்காரு.
அடுத்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரீசெண்ட் T20s போயிடலாம். இவங்க ரீசெண்டாக எடுத்த 11 பார்ப்போம் நம்ம இந்தியன் சீரீஸில். குவிண்டன் டிகாக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், நம்பர் 3ல பிரெவிஸ் வந்தார், நம்பர் 4ல மில்லர், நம்பர் 5 மார்க்ரம், நம்பர் 6 ஃபெரரா, லிண்டே, யான்சன், பாஸ் சிங்கிடி. அதாவது ஒரே ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரோட தான் போயிருந்தாங்க ஒரு மேட்ச். ஸோ இதுலேயே தெரியுது இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்துட்டு ஜார்ஜ் லிண்டே, மகாராஜா வந்து இவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஸ்பின்னர்ஸ். பட் ஆமா, ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ் சொல்ற மாதிரி வந்து கேஷவ் மகாராஜ் த்ரெட்டனிங்கான பிளேயரா இல்ல. அவர் முன்னாடியுமே ரெண்டு அவ்வளவு பேருமே threatening-ஆ இல்ல இருக்க மாட்டாரு. இப்போ இவருமே லிண்டேயுமே இந்தியாவோட நடந்த அந்த ஃபைனல் T20ல ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் நல்லா போட்டார். லைக் அந்த சஞ்சு சாம்சனுக்கு ப்ராப்பரா செட்டப் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா ஹார்டிக் வந்து கிழிச்சிட்டாரு அவரை. அதான் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் பவுலர்ஸ். அட்டாக்கிங் பவுலர்ஸ்லாம் கேட்டா இல்ல தெரியாது. அதுக்குமே பீடா சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். ஷம்சி வந்து ஏன் எடுக்கல நம்பர் 1 பவுலர், அவர் மேன் ஆஃப் த மேட்சஸ் பர், அதாவது அவரோட விளையாண்டு சீசன்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னாரு. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் அந்த ரேடார் இல்லை. ஆமா. பர்ஃபெக்டா சொன்ன டேல் ஸ்டெயினோட சாய்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க சைமன் ஹார்மர் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஆமா. மற்றபடி பாத்தீங்கன்னா பிரெவிஸ் வந்து நம்பர் 3, நம்பர் 4 அந்த இதை தான் ஆட போறாரு. உங்களுக்கு நம்பர் 4 அங்கே தான் ஆட போறாரு. கீழே வந்து உங்களுக்கு ஃபெரரா, லிண்டே, டேவிட் மில்லர், இவங்க 3 பேர் ஃபினிஷர், மிடில் ஆர்டர் ஃபினிஷர் அந்த மாதிரி ரோல் ஆட போறாங்க. எனக்கு இப்போ இந்த மிடில் ஆர்டர் மேலே தான் லைக் எனக்கு தெரிஞ்சு இது ஹிட் ஆர் மிஸ் மிடில் ஆர்டர் மாதிரி தான் இருக்கு. இப்போ டானவன் ஃபெரேரா SA20லையும் பார்க்குறோம், இந்தியா சீரீஸ்லையுமே பார்த்தோம். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவரோட கேம் வந்து அவ்வளோ அட்டாக்கிங்காக இல்லை, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஜார்ஜ் லிண்டே வந்து அவ்வளோ கிரிக்கெட் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸில் ஆடினதில்லை. இப்போ அவங்களோட லோயர் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கோ யான்சன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, கார்பின் பாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனால் உங்களோட ப்ராபபிள் 11 அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போட்டோம்னா 2 பேரையும் நம்மளால ஆட வைக்க முடியுமான்னு தெரியல எல்லா மேட்சஸுமே. அண்ட் டெவால் பிரெவிஸ் பற்றி சொல்லணும்னா அவருக்கு சீரியஸாக கேம் அவேர்னஸ் கிடையாது. எனக்கு இந்த பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ண என்னன்னா, டெவால் பிரெவிஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, இவருமே சொல்லியிருந்தாரு எல்லா பாலுமே அடிக்க போறாரு. ஆமா, சீரியஸா வந்து அவர் அந்த ரிஷப் பண்ணிட்ட அவருடைய கரியர் மாதிரி தான் இவரோட கரியருக்கு போயிட்டு ஹேஸ் டு ஸ்விட்ச் சம் கியர்ஸ். அப்போதான் அந்த கேம் கொண்டு போக முடியும் ஃபைனல் வரைக்கும். மில்லர் மாதிரி ஒரு ஆளுக்கு தெரியும் இந்த மாதிரி கேமை டேக் டவுன் பண்ணணும். பட் ஐ திங்க் இந்த ஃபினிஷிங் ரோல் வந்து நல்லாவே இருக்கு. நீ சொன்னது நான் கவுண்டர் ஒப்பீனியன் பண்ணும்போது ஐ திங்க் இந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கு. கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு டானவன் ஃபெரரா 150 மேட்ச் டைக்கர் T20 கரியர், டேவிட் மில்லர் 2-1 ஃபினிஷர், மார்க்கோ யான்சன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப், அது இல்லாமல் ஜார்ஜ் லிண்டே ஓகே டாங்ஸம் ஹியூமங்கோ சிக்ஸஸ். ஸோ எனக்கு இதுக்கு மேல என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. அதான் இதுல டேவிட் மில்லரை தவிர மீதி யாருமே வந்து ஒரு கேரண்டி யாராலையுமே தர முடியாது. ஏன்னா டானவன் ஃபெரேராவும் அவரை நீங்க ஒரு 5-6 பால்ஸ்ல நீங்க எடுக்க முடிஞ்சதுன்னா அவர் எடுத்துடலாம். அதுதானே ஒரு அவே T20 வேர்ல்ட் கப்போட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதுதான். அதுதானே சேலஞ்சிங், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த டீம் வந்து அந்த மாதிரி மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னா டெவால் பிரெவிஸா இருக்கட்டும் இல்ல அது டானவன் ஃபெரேராவா இருக்கட்டும், 2 பேருக்குமே கொஞ்சம் கேம் அவேர்னஸ் வேணும். அந்த பாயிண்ட் தான் கொண்டு வரும். அதுதான் இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த ரீசன்ட் இந்தியன் சீரீஸ்ல 4 மேட்ச் ஆடினது ஒரு செட் 11 வச்சு போயிருக்கணும். பட் ரொம்ப மிஸ் மேட்ச் பண்ணி நிறைய விளையாண்டாங்க. இந்தியன் சைட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் பார்க்குறப்ப இவங்களுக்கு ஆக்சுவலாக ஆன் பேப்பர் இவங்களுக்கு பார்க்க ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப அண்ட் அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளோ ஓவர்ஸ் போட்டிருக்காங்க லைக் இந்த பாஸ்ட் 1 இயர்லன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் கொஸ்டினிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரபாடா SA20ல தான் ரிட்டர்ன் ஆனார். லாஸ்ட்டாக பாகிஸ்தானோட ஒரு டெஸ்ட் ஆடிருக்காரு அக்டோபர் டைமில். அதுக்கப்புறம் இப்போ SA20ல ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதுலேயுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக அவர் போட்ட மாதிரி தெரில. அண்ட் நார்க்கியா வந்து இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி நம்ம IPL பார்த்துருக்கோம், அவர் போட்டா 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. ஆனா 45-47 ரன்ஸ் ஈஸியா கஷ்டம். இந்த பவுலிங் லைனை பத்தி நம்ம சொல்லும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஜார்ஜ் லிண்டே, மகாராஜ் தான் பிரைமரி ஸ்பின்னர்ஸ். பேசர்ஸ் எடுத்துட்டோம்னா ரபாடாவும் பெருசா ஃபார்ம் இல்லை, நார்க்கியாவும் இல்லை. பாஷ் அவருமே ஹி கேன் கோ ஃபார் ரன்ஸ். மஃபாக் எடுத்துருக்காங்க. மஃபாக்கோட டோட்டல் IPL மேட்சே மொத்தம் 4 தான் விளையாண்டுருக்காரு. T20 கரியர் 20 மேட்சஸ் தான் சம்திங் ஆடி இருக்காரு. அவரோட எக்கானமி அரௌண்ட் 9.7 10 கிட்ட இருக்கு. ஸோ மார்க்கோ யான்சன் டிபெண்ட் பண்ணி தான் இந்த பவுலிங் யூனிட் இருக்கு. அவங்களோட T20 வேர்ல்ட் கப்பே மார்க்கோ யான்சன் அந்த டெவால் பிரெவிஸ் அந்த காம்போ அவங்க நம்பி தான் இருக்கு. டானவன் ஃபெரேரா டு எக்ஸ்டென்ட் அவங்க இந்த ஜெயிச்ச ஒரு மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால அவங்க ஜெயிச்சாங்க. பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் மார்க்கோட குவிண்டன் டிகாக் வெட்டீரியன், அவர் எப்பயுமே ஃபார்ம் இல்லாம இருந்தது. அவர் ஒரு மாதிரி மார்க்கி பிளேயர். நம்ம ப்ராபபிள் 11 போயிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் உன்னோட சொல்லு. நான் ஸோ என்னோட ப்ராபபிள் 11 வந்து அஃப்கோர்ஸ் ஐ வில் ஸ்டார்ட் வித் குவிண்டன் டிகாக் அண்ட் இன்னொரு ஓப்பனர் ஸ்பாட் மேலே எனக்கு லைட்டாக எய்டன் மார்க்ரம். ஐடன் மார்க்ரம். ஆனால் வந்து அவர் ஒன் டவுனில் ஆடலாமா இல்லை அவர் ஓப்பன் பண்ணலாமான்ட்டு எனக்கு இன்னும் அந்த கொஸ்டின் இருக்கு. ஒரே ஆப்ஷன் தான், நீ மார்க்ரம் ஒன் டவுன் இறக்கணும்னா யூ ஹேவ் டு ப்ளே டிசார்ஜி அட் டாப். ஆமாம். ஸோ அவங்க எந்த மைண்ட் செட்டில் ஜார்ஜி இப்போ எடுத்தாங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ அவரை ஓப்பன் பண்ணலான்றதுக்காக ஜார்ஜி எடுத்தாங்களா இல்லை பேக்கப் ஓப்பனராக பார்க்குறாங்களா அப்படின்றது எனக்கு என்னோட கொஸ்டின். ஸோ பட் நம்ம பெஸ்ட் கேஸ்கே போகிறோம்னா குவிண்டன் டிகாக் அண்ட் ஐடன் மார்க்ரம் டு ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து ஒன் டவுனில் ஐ வில் ஹாவ் டெவால் பிரெவிஸா. ஆமாம், டெவால் பிரெவிஸ். அடுத்து வந்து டானவன் ஃபெரேரா. அடுத்து டேவிட் மில்லர், ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன். எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? இன்னும் 3 சொல்லணும்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஐடன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக், டெவால் பிரெவிஸ், டானவன் ஃபெரேரா, டேவிட் மில்லர், ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன். 8th வந்து கேஷவ் மகாராஜ் ஆர் கார்பின் பாஷ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். 9th ககிசோ ரபாடா, 10th அண்ட்ரிச் நார்கியா, 11th நிகிடி. ஒரே ஒரு ரெண்டு சேஞ்ச் ஆக்சுவலாக இந்த 11ல் நான் கண்டிப்பா குவேனா மொஃபாக் ஆடுவேன். நான் என்னதான் அவரோட சர்ப்ரைஸ் பிக் அட் தி சேம் டைம் ஸ்டாட்ஸ் எல்லாம் தப்பா இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஆர்மர் வெரைட்டி அந்த ஒரு இதுக்காக அவர் கண்டிப்பா ஆடுவேன். அட் தி சேம் டைம் டானவன் ஃபெரேரா எழுதியா? டானவன் ஃபெரேரா கண்டிப்பா இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து மகாராஜ் ஆட மாட்டேன், பாஷ் ஆடுவேன். நான் வந்து மீதி 4 overs ஆஃப் ஸ்பின் வந்து மார்க்ரம் வச்சும் வேற யாராவது வச்சு நான் டானவன் ஃபெரேரா வச்சு பவுலிங் எல்லாம் அவங்க வச்சு நான் ஓவர் ரொட்டேட் பண்ணிடுவேன். அட் தி சேம் டைம் உங்களுக்கு பாஷ் ஆடும்போது குட் பேக்கேஜ். ஸோ அப்போ ஃபாஸ்ட் பவுலிங் வந்து 4 பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் மார்க்கோ யான்சன், நார்கியா, ரபாடா அண்ட் நிகிடி. இந்த 11 பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அட் தி சேம் டைம் லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வில்லே சக்சீனா we have to wait and watch. ஏன்னா லெக் ஸ்பின்னர் இல்ல, ப்ராப்பர் நம்பர் 4 அந்த பொசிஷன்ல யார் ஆட போறான்னு இப்போதைக்கு தெரியல. அதுதான் இப்போ இந்தியன் சீரிஸ்ல மார்க்ரம் நம்பர் 5 இருக்கணும், அவங்களுக்கே தெரியல. அதுதான் இப்போ இந்த 11ல் என்ன ஒரு கன்சர்னா இருக்குன்னா, ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர் வந்து இந்த டாப் 2ல மட்டும்தான் இருக்காங்க. அதை விட்டா கீழே மில்லர். அதை தவிர வேற எங்கேயுமே ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாட் லாஸ்ட் வீடியோல ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுல வந்து இப்போ டாப் 4லேயே வந்து நமக்கு ஒரு மிச்சில் மார்ச்ட்ட இருந்தோ இல்லை கேம் கிரீன்ட்ட இருந்தோ இல்லை நம்ம ஓப்பன் பண்றப்ப நம்ம ஷார்ட் வச்சு ஓப்பன் பண்றதுனால அவர்கிட்ட இருந்தோ நம்மளால ஒரு ஸ்டெபிலிட்டி எடுக்க முடியுமே தவிர இந்த 11ல் மார்க்ரம் அண்ட் டிகாக் மட்டும்தான். அந்த மார்க்ரம், டிகாக், டேவிட் மில்லர் இந்த 3 பேர் தான் எனக்கு இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி தர பிளேயர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. பேட்டர்ஸ் வைஸ் சொல்லணும்னா ஆல்ரவுண்டர் வைஸ்னா மார்க்கோ யான்சன் ஆஃப்கோர்ஸ். ஆக்சுவலா என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இந்தியன் டீம் மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் இது வந்து ஃபேக்ட்ஸ் தான். ஆக்சுவலா சுமன் கில வச்சு ரொம்ப ஒரு லாங் ரோப் கொடுத்து லிட்டரலா அவர் ஃபெயில் ஆகிற மாதிரி அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க, ஃபெயில் ஆகிற அளவுக்கு. இதே மாதிரி தான் இவங்களும் ரீசார்ட் கொடுத்ததுனால அவங்க பேட்டிங் ஆடுற அப்படியே ஒரு கொஸ்டின் கீழே போய் எல்லாருமே ஒரு கொஸ்டின் மாறி மாறி ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ மார்க்ரமே நம்பர் 5 தான் போக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இவங்க ப்ராப்பர் செட்டில் 11 ரீசெண்டாக ஆட ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா இருந்து இந்தியா ஆட ஆரம்பிச்சாங்கன்னா they can found themselves in semis. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் அவங்க ரொம்ப நேரம் மிஸ் பண்ணாங்க வேர்ல்ட் கப். இந்த டைம் ஒழுங்கா ஆடுவாங்க அப்படின்ற பார்க்கும்போது காம்பினேஷன் எதுவும் இடிக்கிற மாதிரி. ஸோ உன்னோட ரேட்டிங்? எனக்கு 7.5 அவுட் ஆஃப் 10. சேம் 7.5. இந்த 11 நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் எஸ்பெஷலி பிரஷர் சிச்சுவேஷன்ல இவங்க ஈஸியா டாமினேட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இந்தியா வித் டியூ கமிங் இன் ஐ டோன்ட் திங்க் இவங்க வந்து ஃபைனல்ஸ்லாம் வருவாங்கன்னு ஹைலி டவுட்ஃபுல். ஸோ இவங்க ப்ராப்பராக கொஞ்சம் இவங்க பொட்டன்ஷியலுக்கு எந்த மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணி கிரிக்கெட் ஆனாங்கன்னா ஐ கேன் see them in semis. பட் சொல்கிற மாதிரி ஃபைனல்ஸ் போகிற அளவுக்கு இவங்கள்ட்ட ஸ்குவாட் இருக்கான்னு கேட்டால் செமிஸ் போகிறதுக்கே இவங்களுக்கு தேவை ஒரு ப்ராப்பர். நம்ம வந்து சொல்லலாம், நம்ம WTC ஃபைனலுமே லாஸ்ட் டைம் பண்ணும்போது இவங்க போகிறது வந்து டவுட்ஃபுல் தான், இவங்க பேஸ் அடிக்கிறது டவுட் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த டைம் ஸ்குவாட் விட்ட வரைக்கும் they look pretty threatening level இல்ல. அது கம்ப்ளீட்டா வேற ஃபார்மேட். டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு 5 days இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு செஷன் நீங்க கம்பேக் கொடுத்தாலே உங்களால கேமை சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனா இது ஜஸ்ட் 20 overs தான். அதனால அவுட் அவ்வளவுதான். அதனால பெருசா கம்பேக் கொடுக்குற மாதிரி இங்க எதுவும் கிடையாது. 2023 வேர்ல்ட் கப் இந்தியன் கண்டிஷன் சூப்பரா ஆடி செமி வந்தாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதான் செமிஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபைனல்ஸ் வர்றதுக்கு அவங்க டேவா இருக்கு. ஃபைனல்ஸ்
போய் ஃபைனல்ஸ் வின் பண்ணணும்னா அது அவங்க டேவா இருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும். ஒரு டிகாக்கோ இல்ல பிரேவிஸோ இல்ல மில்லரோ ஸ்டெப் அப் பண்ணி அந்த ரோல் எடுத்து பண்ணா சான்சஸ் இருக்கு. பட் ஃபார் நவ் ஹைலி லவ். எஸ். ஸோ யா இதோட கன்க்ளூட் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். கீப் சப்போர்ட்டிங் Keep supporting Square Cut Studios.